ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிறது கொரியன் ஜப்சே. ஜப்சேங்கிறது வந்து கொரியன் கிளாஸ் நூடுல்ஸை வச்சு பண்ணக்கூடிய ஒரு ஸ்டர் ஃப்ரை. ரொம்ப சிம்பிள். இது வந்து நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு தான் பண்ண போகிறேன். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். கிளாஸ் நூடுல்ஸை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தண்ணியில் வந்து நார்மல் கோல்டு வாட்டரில் சோக் பண்ணிக்கோங்க ஒரு 15 நிமிஷம். வறுத்த எள்ளு அதை வந்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி ஓரத்தில் எடுத்து வச்சுருங்க. ரொம்ப ஃபைனாலாம் வேண்டாம், கோஸாக இருந்தால் போதும். வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் குட்டி குட்டியாக தின்னாக ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 2 முட்டையில் கொஞ்சம் உப்பு போட்டு பீட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் ஆயிலை டிஷ்யூ பேப்பரை வச்சு நான்ஸ்டிக் பேனில் தடவிட்டு இந்த எக்கை ஊற்றி லோ அண்ட் ஸ்லோவாட்டு மேலே செட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணுங்கள். மேலே செட் ஆனதுக்கப்புறமாட்டு நீங்கள் அதை ஈஸியாகிட்டு ஒரு பிளேட்டில் வந்து இன்வெர்ட் பண்ணிங்கன்னா அது வந்துடும். இதை வந்து ஒரு ரோல் மாதிரி ரோல் பண்ணிவிட்டு தின்னாக ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி கட் பண்ணிடுங்க. இது வந்து நம்ம கடைசி கார்னிஷ்க்கு வந்து ஆட் பண்ணுவோம். எக்கை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இதை பண்ண வேண்டாம், ஃபுல் வெஜிடபிள் மட்டும் போட்டுக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சிக்கனை தின்னாக கட் பண்ணி கார்லிக், சோயா சாஸ், சால்ட், பெப்பர் போட்டு மேரினேட் பண்ணி அதை ஸ்டர் ஃப்ரை பண்ணி அதை நீங்கள் இந்த நூடுல்ஸ் டிஷ்ஷில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட நூடுல்ஸ் வந்து நல்லா கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடுச்சு. இது அப்படி இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு அதில் கார்லிக்கு, ஸ்ப்ரிங் ஆனியனோட வெள்ளை பகுதி அதையும் போட்டு 30 செகண்ட்ஸ் ஃப்ரை பண்ணுங்கள். அது கொஞ்சம் அரோமேட்டிக் ஆனதுக்கப்புறமா நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறோம். நான் வந்து கேரட்டு, கேப்சிகம் 3 கலர், அதுக்கப்புறம் ஸ்பினச் ஆட் பண்ணுறேன். நீங்கள் மஷ்ரூம், பேபிகார்ன் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், கேபேஜ் எது வேணாலும். இப்போ இதை வந்து 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கீரை ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து பாலக்கீரை ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுங்கள். நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், பட் கீரை வந்து அப்படியே சுருங்கிடும். இப்போ தேவையான அளவு உப்பு, பெப்பர் போட்டு நீங்கள் வந்து ஒரு பவுலில் மாற்றிடுங்க. இப்போ வந்து அதே பேனில் கிளாஸ் நூடுல்ஸ் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சோயா சாஸ், கொஞ்சம் வினிகர் இதை போட்டு டாஸ் பண்ண உடனே உங்களுக்கு வந்து நூடுல்ஸ் வந்து சாஃப்டாக ஆரம்பிச்சிடும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கிளாஸ் நூடுல்ஸ் வந்து குக் ஆகிடும். இப்போ கொஞ்சமாக ப்ரௌன் சுகரை போட்டு அதையும் லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நூடுல்ஸ் கூட பரட்டி விட்டுருங்க. இப்போ இதில் வந்து நம்ம உங்களோட வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் அந்த நூடுல்ஸில் போட்டுக்கிட்டு நல்லா டாஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த பர்டிகுலர் டிஷ்ஷில் நான் சொன்ன மாதிரி இந்த வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் சிக்கன், மீட் எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ ஸ்ப்ரிங் ஆனியனோட க்ரீன் பார்ட்டு, எக்கு, அந்த வறுத்து பொடிச்சு வச்சுருக்கிற எள்ளு, அப்புறம் டோஸ்டட் செசமி ஆயில், சால்ட்டு, பெப்பர் இவ்வளவும் போட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட ஜப்சே ரெடி. இதை வந்து ஈஸியாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 2 ஃபோர்க்கை வச்சு டாஸ் பண்ணிங்கன்னா அது ஈஸியாக கம்பைன் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் வந்து உடனே நீங்கள் சர்வ் பண்ணால் கூட சர்வ் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் எதுலையா பேக் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கூட பேக் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த நூடுல்ஸ் வந்து அமேசானில் அவைலபிளாக இருக்குது. லிங்க் வந்து நான் கீழே ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணுங்கள். இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி yummy.com இருக்குது. லிங்க்கு கீழே இருக்குது.